ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பானு. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நெத்திலி ஃப்ரை. நெத்திலி ஃப்ரைனாலே ரொம்ப பிடிக்கும், சொல்லவே வேண்டாம். எல்லாருக்குமே தயிர் சோறுக்கு நெத்திலி ஃப்ரை வச்சா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதை கொஞ்சம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வரும். ஈஸி தான், டக்குன்னு முடிஞ்சிடும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. அதில் ஜீரகம் வெந்தயம் ரெண்டும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் சீக்கிரம் ஃப்ரை ஆகணும்னா லைட்டாக சால்ட் சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மூணையும் நல்லா வதக்கிட்டு நெத்திலி கருவாடு போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்பைசஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கருவாடில் நல்லா ஸ்பைசஸ் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சில்லி சிக்கன் பொடி. இது எதுக்கு அப்படின்னா ஸ்மெல் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்ஸ் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பில்லை. 3 பொருளும் அந்த 3 ஸ்பைசஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. தேவையில்லைன்னா விட்டுருங்க. அதை கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு அப்படியே அந்த கிரேவியை எடுத்து பார்க்கும்போது தெரியுதா உங்களுக்கு, நகலை எச்சி வருதா? ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும்.